இதனால தான் டிராயிங் பண்ணுற மைண்ட் செட்டே வர மாட்டேங்குதா. ஹாய் ஆர்டிஸ்ட், உங்களுக்கு டிராயிங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணலின்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஆமாம், என்ன விஷயம்? இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் டிராயிங் பிளேஸை நீட்டாக வச்சுக்கோங்க. அதாவது உங்ககிட்ட இருக்க திங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ட்ரா பண்ணுறப்போ பக்கத்தில் தேவையான திங்ஸ் மட்டும் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பிக்சருக்கு மட்டும் மொபைல் யூஸ் பண்ணிக்கோங்க. அன்வான்டாக ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. பாருங்கள், உங்கள் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிராயிங் செட்டப்பை கிரியேட் பண்ணிடுங்க. டிராயிங் பண்ணுறப்போ இரேசர் இல்லைன்னா அந்த டைமில் போய் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும், உங்களுக்கு டிராயிங் பண்ணுற மைண்ட் செட்டும் போயிடும். ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஷெடியூலில் ரெடி பண்ணிவிடுங்க. டக்குன்னு வீட்டில் அம்மாவோ அப்பாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராவது கூப்பிட்றாங்கன்னா அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு டைம் ஷெடியூலை ரெடி பண்ணிட்டு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ்னால் டிஎம் பண்ணுங்கள். Day 14 பார்க்கலாம்.